So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அண்ட் as well as உங்க பர்சன் உங்க மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க உங்க பர்சன் மேல என்ன ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருக்கீங்க அண்ட் உங்களோட பர்சன் உங்க மேல என்ன ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் ஆர் எல்ஸ் லைக் வாட் எவர் த கேசஸ், எல்லாருக்குமே இது வந்து காமனா ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். So you can watch the videos, okay? So before starting the reading, I just want to say that today is the last day. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ், நெக்ஸ்ட் ஆக்ஷன் அண்ட் ரீகன்சிலேஷன். ஸோ இது ஒரு ஆஃபராக நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது டுடே இஸ் த லாஸ்ட் டே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ எதர் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித்தின் 24 hours நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஸோ ஹாப்பி ரமதான் for everybody. Enjoy this day. So let's start the reading now. ஓகே, ஸோ ஓவரால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களோட பர்சனோட சைட்லேருந்து பார்க்குறப்ப ஸோ அவங்களோட லைக் எப்படி சொல்கிறது, அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்பை தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ சம்திங் ஏதோ ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இப்போதைக்கு அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜிஸாக தான் இருக்குது, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிஸாக இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பர்சன் ஓவரால் வந்து லைக் அகெயின் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணலாம். வாட் எவர் என்ன ஒரு சிச்சுவேஷன்ஸ் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க அவங்களோட லைஃப்பில். ஸோ ஓவரால் இப்போ அதில் என்னதான் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட அவங்களோட சைட்லேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்காக இருக்குது. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் அப்ரோச் இந்த பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. இன்கேஸ் இப்போ இவங்க வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க, காண்டாக்டில் இல்லாமல் இருக்காங்க, லைக் லெஸ் காண்டாக்டாக இருக்குது, வாட் எவர் த கண்டிஷன் குட் பி, ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் பர்சன் வந்துட்டு என்னன்னா லைக் உங்களை பற்றி வந்து ஜட்ஜ் பண்ணலாம் உங்களோட பர்சன். அண்ட் அவங்க வந்து என்னன்னா லைக் ஒரு ஃபன்னியஸ்ட் வேவாக தான் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க தவிர்த்து மற்றபடி ஒரு சீரியஸாவோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு மாதிரி லைக் ஒரு பேடாக உங்களை பற்றி எதுவும் அவங்களாம் வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஃபன்னியாக ஜஸ்ட் ஒரு ஜோக்காக இந்த பர்சன் வந்துட்டு என்னன்னா உங்கள் மேலே ஏதோ ஒரு விஷயம் வந்து லைக் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் பர்சன் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக இவங்க வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் போடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எது நீங்கள் வச்சாலும் சரி, லைக் என்ன ஒரு அப்ளிகேஷன்னாலும் சரி, ஸோ இவங்க அதை வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து வாட்ச் பண்ண தான் செய்வாங்க. அட்லீஸ்ட் நைட் டைம் வந்து பிஃபோர் அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து ஸ்பை பண்ணலாம். டெஃபினட்டாக இவங்க வந்து ஸ்பை பண்ணுவாங்க. சம் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க பர்சன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி ஷோ பண்ண மாட்டாங்க, சேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் சேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரீப்ளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக லைக் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இவங்க வந்து பிஹேவ் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பட் அவங்க வந்து என்னன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களை வந்து அப்சர்வ் தான் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் உங்க பர்சன் உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை பேஸ் பண்ணி அப்சர்வ் நிறைய வந்து பண்றாங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்றத வாட்ச் பண்றது தான் வந்து சொல்றேன், அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ அதனால நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் நீங்க வச்சா கூட அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா டிஃபால்ட்டா நீங்க அவங்களுக்காக தான் நீங்க வைக்கிறீங்க, அவங்கள நினைச்சுதான் நீங்க இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு தாட்ஸா இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்களா, இல்லை லைக் ரொமான்டிக்காக ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்களா, இல்லை லவ் ஸ்டேட்டஸ் மாதிரி போடுறீங்களா, இல்லை பிரேக்கப் ஸ்டேட்டஸ் மாதிரி போடுறீங்களா அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. சில பேர் கோமா கூட நீங்கள் ஏதாவது ஒரு அந்த பர்சனை நினச்சி நீங்கள் ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறீங்களா அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யூ, ஓகேங்களா. பட் நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்களோ ஸோ அதை பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு எப்படி தோணுது அப்படின்னா ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக அவங்கள நினச்சிட்டு தான் நீங்கள் இதை வந்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி லைக் சில விஷயங்கள் நீ வந்து பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு
போது நீங்க வந்து இன்னுமே ஏதோ ஒரு குழந்தைத்தனமா நீங்க வந்து பிஹேவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா லைக் சம் கேசஸ்ல வந்து பார்க்கும்போது ஸோ ஈவன் தோ உங்களோட ஏஜ் என்ன ஸ்கேல் வேணாலும் இருந்துட்டு போட்டும், என்ன ரேஞ்ச் வேணாலும் இருந்துட்டு போட்டும், சம்டைம் வந்து என்னன்னா லைக் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அதை நீங்க வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்போ இந்த மூமெண்ட்ல நீங்க வந்து கோவமா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டேட்டஸ் போடலாம். அண்ட் ஆஃப்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு 3 ஹவர்ஸோ இல்லை 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கு, நீங்க இப்போ வந்து ஓகேவா இருக்கீங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நீங்க வந்து போடலாம். ஸோ உங்களோட மூட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஹாப்பியா இருக்கட்டும், ஒரு சேடா இருக்கட்டும், அண்ட் ஒரு கோவமா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து லைக் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மென்டாலிட்டியை பொறுத்து நீங்க ஒரு சில ஸ்டேட்டஸ் நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க. அப்ப அதை பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் நீங்க என்னதான் ஒரு மெச்சூரான ஒரு பர்சனா இருந்தாலும் பட் ஸ்டில் உங்களுக்குள்ள அது ஒரு குழந்தைத்தனம் இருக்கு அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்க. ஒரு எமோஷன்ஸை வந்து என்ன அப்படின்னா லைக் அதை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க எப்படி ஃபீல் பண்ணாலும் சரி, ஸோ அதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம அதை நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஒரு தாட்ஸா இருக்கு. பட் அதை அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து எப்படின்னா லைக் அதை கம்ப்ளீட்டா நெகட்டிவா அவங்க ஜட்ஜ் பண்ணல. சம் கேசஸ்ல அவங்க இந்த மாதிரி ஒரு நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் அதையுமே அவங்க வந்து ரசிக்க தான் செய்யறாங்க. அந்த பார்க்கும்போது அந்த சில விஷயத்தையும் இந்த பர்சன் வந்து ரசிக்க தான் செய்யறாங்க தவிர்த்து அது அவங்க வந்து நெகட்டிவாலாம் அவங்க வந்து எடுத்துட்டு போகல, நெகட்டிவாவும் அவங்க அதை வந்து பார்க்கல. ஸோ லைக் த திங் ஹியர் இஸ் அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களோட பர்சனோட சைடில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஃபைனான்ஷியலில் ஏதாவது ஒரு சில பேரியர்ஸ் ஏதாவது இருந்திருக்கு, ஃபைனான்ஷியலாக அவங்க வந்து ஏதாவது ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்காங்க, அவங்க பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸாக இருக்குது, இல்லை அவங்க கரியரில் ஏதாவது ஒரு சில இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னா அந்த சில இஷ்யூஸ்லேருந்து இந்த பர்சன் கொஞ்சம் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதில் இவங்க வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். வேரல்ஸ் இப்போ அண்ட் வெரி ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ், நீங்க இல்லைனா உங்களோட பர்சன் 2 பேருமே வந்து லைக் எதர் லைஃப் பாத் நம்பர் 3 இருக்கலாம் உங்க 2 பேரோட லைஃப் பாத் நம்பர், ஆரல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஏதாவது நம்பர் 3 பேஸ் பண்ணியிருக்கு. மேபி நீங்க இல்லை உங்க பர்சன் மார்ச் மந்த்ல பிறந்த ஒரு பர்சன் வந்திருப்பீங்க, இல்லை உங்களோட டேட் வந்து அந்த 3 பேஸ் பண்ணி ஏதாவது இருந்திருக்கும். லைக் நீங்க ஒரு 21ல பிறந்த ஒரு பர்சனா இருக்கலாம் உங்க பர்சன். இது உங்க பர்சனா நீங்க 21, 3 அண்ட் 30 அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் 3 அப்படின்ற நம்பரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் வந்துருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் சில பேர் நீங்க 2 பேருமே வந்து என்னன்னா லைக் வாட்டர் எலமெண்டா இருக்கலாம், நீங்க உங்க பர்சன் வாட்டர் எலமெண்டா இருந்திருக்கலாம். லைக் பைசஸ் கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ, மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு பர்சனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப நீங்க எப்படின்னா லைக் கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட்டான ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ இந்த பர்சன் வந்து தைரியமா இருக்காங்க, தைரியமா யோசிக்கிறாங்க, தைரியமா ஒரு சில விஷயம் வந்து பண்றாங்க அவங்களோட லைஃப்ல. அண்ட் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ உங்களோட லைஃபை பொறுத்த அளவுக்கு ஸோ என்னன்னா உங்களை சுத்தி வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை சுத்தி இருக்கலாம், லைக் உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சில தேர்ட் பர்சன்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அது ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா லைக் உங்களால வந்து அந்த மாதிரி உங்க பர்சன் இருக்க மாதிரி தனியா உங்களால இருக்க முடியல, தனியா தைரியமா ஒரு விஷயத்த எடுத்து செய்ய முடியல. ஏதாவது நீங்க ஒண்ணு செஞ்சாலே உங்க வீட்டுல வந்துட்டு ஆமா நீ இப்ப எதுக்கு நீ இதை செய்யற ஒரு ஒரு கொஸ்டின் அங்க வந்துருது. நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல வந்து என்னன்னா லைக் ஒரு கொஸ்டின் அங்க வந்து ரைஸ் ஆயிடுது. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் உங்க சுத்தி இருக்க பர்சன்ஸ் நீ இப்ப நீ எதுக்கு இப்படி பண்ற, இதை நீ எதுக்கு இப்படி நீ செய்யற, இதை நீ எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டைரக்டாவே ஒரு கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா லைக் அந்த சூழல் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ப ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களால எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு சர்டன் ஒப்பீனியன் இருக்கு, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், கரெக்டா கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சர்டன் ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும். உங்க பர்சனை வச்சு உங்களுக்கு நிறைய ஒரு சில ஐடியாஸ் இருந்திருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகலாம் செய்யலாம் அப்படின்னு. ஆனா எதுவுமே வந்து உங்களை சுத்தி இருக்க பர்சன் வந்து உங்களை வந்து செய்ய விட மாட்டாங்க. மோஸ்ட்லி அதுதான் அந்த ஒரு கண்ட்ரோலிங் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் உங்களை சுத்தி இருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்துட்டு இப்போ என்னன்னா ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் இன்கேஸ் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேரிட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னொரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே ஸோ
அந்த மேரிட்டல் லைஃபோட ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ இந்த பர்சன் கிட்ட வந்து ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. மேபி லைக் உங்களோட ஸ்பௌஸ்க்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துக்கு வந்து உங்களால வந்து என்னன்னா லைக் எதுவுமே வந்து செய்ய முடியல. ஓவரால் நீங்க வந்து ஒரு மாதிரி வந்து என்னன்னா லைக் ஸ்டக்கா நீங்க வந்து ஃபீல் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ தேர்ட் பர்சன்ஸ்னால அதர் திங்ஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ்னால டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பட் பிளானிங் உங்களுக்குமே இருக்கு. லைக் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பர்சன் சரியா பேசல அப்படின்னாலுமே ஸோ இவங்க கிட்ட எப்படி பேசினா இல்லை இந்த மாதிரி பண்ணா இவங்க டெஃபினட்டா வந்து பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து இருக்கும். உங்களோட மைண்ட்ல ஒரு சில விஷயம் வந்து கண்டிப்பா ஓடிட்டு இருக்கும். சரி நம்ம பண்ணா கண்டிப்பா இந்த பர்சன் நம்மகிட்ட பேசிடுவாங்க, இவங்களுக்கு அவ்வளோலாம் இவங்க நம்ம மேல கோவப்பட மாட்டாங்க, கண்டிப்பா அந்த பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு தாட் நீங்க வச்சிருக்கீங்க. பட் வேரல்ஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் லைக் அதர் பர்சன்ஸோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சில கண்ட்ரோலிங் நேச்சர் அண்ட் கண்ட்ரோலிங் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் தான் எனக்கு உங்களோட சைட்ல இருந்து எனக்கு வந்து தெரியுது. ஸோ லெட்ஸ் see லைக் உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ற பத்தி பார்க்கலாம் when it comes to your person. ஓகே, ஸோ உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப நீங்களும் கொஞ்சம் வந்து என்னன்னா லைக் ஒரு பயாஸ்டான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சம் கேசஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நீங்களுமே வந்து கொஞ்சம் அதுதான் லைக் நீங்களும் நிறைய அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பா உங்களுக்குமே இருக்கு. ஏன்னா உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்குமே நிறைய ஒரு சில மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். உங்களுக்குமே வந்துட்டு லைக் இது நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்குமே ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அதனால உங்களுக்குமே அந்த மாதிரி தோண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டான ஒரு டிசிஷனா இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு சில பயம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அதே மாதிரி சில விஷயம் when it comes to the relationshipலயுமே நீங்க வந்து கேர்ஃபுல்லா அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஐ கேன் see that உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் நீங்க எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சில ஐடியாஸ் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ்ல. பட் அதை வந்து பண்றதுக்கோ அதை செய்யறதுக்கும் வந்து என்னன்னா லைக் ஒரு 100% அங்கனால வந்து ஒரு எஃபர்ட் போட முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் லைக் அதர் பர்சன்ஸ்னால உங்களுக்கு ஒரு சில விஷயம் அங்கே தடுக்குது. தேர்ட் பர்சன்ஸோட இன்வால்வ்மெண்ட்னால நீங்களுமே வந்து எதுவுமே உங்களால பண்ண முடியல. ஸோ ஏதாவது ஒரு சில எப்படி உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் அந்த ஒரு டிலே ப்ராசஸ் இருக்கு. என்னதான் அந்த ஒரு விஷயத்த வந்து மாத்தணும்னு நினைச்சா கூட ஸ்டில் தேர் இஸ் அ டிலே ப்ராசஸ். உங்க பர்சனல் சைட்ல இருந்து பாக்குறப்ப யூ கேன் see this beautiful messages. Your beautiful soul is what I crave most. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு ஸ்டில் இந்த பர்சனுக்கு உங்க மேல அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸ்டில் இந்த பர்சனுக்கு வந்து என்னன்னா லைக் உங்களை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இந்த பர்சன் உங்க மேல இருக்கு. பட் அகெயின் லைக் அவங்களுக்குமே இப்ப இது ரெண்டோட கேசஸ்லயும் பாக்குறப்ப ஸோ உங்களுக்கு எவ்வளவு இந்த பர்சன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே அளவு தான் இந்த பர்சனுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் இவங்களோட சிச்சுவேஷன்ஸ்லயுமே வந்து பார்த்தாலுமே ஸ்டில் இவங்களுக்கும் ஒரு சில டைம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் we both still need more time to heal and grow from it. again இவங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப அந்த சேம் மெசேஜஸ் தான், உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்பயும் அதே சேம் மெசேஜஸ் தான். ஸோ இங்க லைக் ரெண்டு பேரோட சைட்ல இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் லிட்டில் பிட் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறது பெட்டர். நீங்க ரொம்ப டைம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு. லிட்டில் பிட் ஆஃப் டைம் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நீங்க வந்து கொடுக்கறது பெட்டர். இன்கேஸ் நீங்க வந்து லைக் ஒரு கான்டாக்ட்ல இருந்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். கோ வித் த ஃப்ளோ எனர்ஜிஸ்ல நீங்க வந்து இருங்க. அஸ் ஆஃப் நோ எப்படி போதோ அது அப்படியே போகட்டும், அது கரெக்டா தான் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இப்போ நீங்க வந்துட்டு லைக் ஒரு பிரேக்அப் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கு, ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸா இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இந்த டைம்ல இது இப்படி இருக்கிறது ஓகே தான். அதுக்கப்புறம் இவங்களோட தரப்புல வந்து உங்களுக்கு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ நீங்க பிரேக்அப் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பயப்பட வேண்டாம். திருப்பி இந்த பர்சன் உங்ககிட்ட தான் வர போறாங்க, திருப்பி இந்த பர்சன் உங்ககிட்ட தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, திருப்பி இந்த பர்சன் வந்துட்டு லைக் உங்களை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஓவரால் இங்கே வந்து லைக் இன்னொரு விஷயம் கைஸ், நான் இந்த ரீடிங்கை பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னால ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு சே தட். ஸோ லைக் பொதுவாகவே வந்துட்டு லைக் நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ ரேண்டமாக வந்து நான் பார்க்கும்போது லைக் ஐ டோன்ட் நோ 1 or 2 வீடியோஸில் பார்க்கும்போது சம் பீப்புள்ஸ் நீங்கள் வந்துட்டு லைக் கோவப்பட்டு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி திட்டுறீங்க. ஸோ லைக் அது நீங்கள் தேர்ட் பார்ட்டிஸை வந்து நீங்கள் வந்து திட்டி நீங்கள் வந்து போடுறீங்க. ஸோ ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் சிச்சுவேஷன். ஏன்னா ரிலேஷன்ஷிப்னு வரும்போது தேர்ட் பர்சன்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும் யாராக இருந்தாலும். பட் எனக்கு வந்து ஆனால் லைக் ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, லைக் இப்போ ஒரு குப்பை தொட்டின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நான் போய் குப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து பேட் ஸ்மெல் தான் வரும். அந்த 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 இடத்துலேருந்து பேட் ஸ்மெல் தான் வரும். நம்மளால அங்கே நிற்க கூட முடியாது. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது ஒரு அந்த இடத்துல உங்களால் நிற்க முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி அந்த தேர்ட் பர்சன்ஸ் யாராவது இருக்கட்டும், உங்க மனசை யாரு காயப்படுத்தினாலும் சரி, லீவ் இட் டு த காட் ஹேண்ட். அதை கடவுள் கையில நீங்க வந்து விட்டுடுங்க. பிகாஸ் கடவுள் இருக்காரு. லைக் சில விஷயம் உங்களுக்கு வந்து லைக் இதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கடவுளுக்கு கண்டிப்பா அது எல்லாமே தெரியதான் செய்யும். அண்ட் கர்மா இஸ் ஆல்சோ தேர். ஸோ நீங்க வந்து லைக் அந்த மாதிரி பேட் தாட்ஸோ பேட் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு அந்த தேர்ட் பர்சன்ஸ்னால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை எதையுமே நீங்க வந்து திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களோட லைஃபை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் திங்ஸ் நம்ம மைண்ட்ல வரும்போது அடுத்த பர்சனை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், அதுவும் நெகட்டிவா யோசிக்கிறோம். அப்படிங்கிறப்போ டிஃபால்ட்டா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க ஃபோக்கஸ் பண்றதை நீங்க வந்து விட்டுடுவீங்க. உங்களோட ஓன் பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சில இஷ்யூஸா இருக்கட்டும் அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. உங்க கண்ணுக்கு எப்பயுமே அந்த அந்த அதர் பர்சன் தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அண்ட் அவங்களால உங்களுக்கு ஒண்ணுமே ஆப்போறதும் கிடையாது. இப்ப நீங்க எதுவும் போய் அவங்க கிட்ட ஹார்ஷா எதுவும் பிஹேவ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்களுமே ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பெட்டர் யூ ஜஸ்ட் லீவ் இட் டு த காட் ஹேண்ட். அண்ட் உங்களோட லைஃபை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணணுமோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அந்த நெகட்டிவ்னஸ் ஏத்திட்டே போகும்போது நீங்க தான் பேக் ஆவீங்க. உங்களோட லைஃப்ல வந்து நீங்க தான் வந்து ஒரு பேக் ஸ்டேஜுக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பி லைக் லோவர் ஸ்கேல் ஆயிரும் உங்களோட லைஃப்ல. ஸோ டோன்ட் பி லைக் தட். நான் சொன்ன மாதிரி தான் லைக் அந்த ஒரு டஸ்ட்பினோட கான்செப்ட் மாதிரி தான். ஜஸ்ட் கிளியர் த நெகட்டிவ் எனர்ஜி. உங்களை சுத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவா ஃபீல் ஆகுதான், மற்றவங்க ஒரு மாதிரி நெகட்டிவா உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்குறாங்களா, ஜஸ்ட் லீவ் இட் டு த காட் ஹேண்ட். ரிலாக்ஸ், சில் அண்ட் லீவ் இட் டு த காட் ஹேண்ட். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த டைம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் ஹாப்பி இன் தட். அந்த மூமெண்ட்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது. பட் ஆஃப்டர் தட் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து உங்களோட லைஃபுக்காக நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, உங்களோட லைஃபோட க்ரோத்துக்காக நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த சக்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து பேசும்போது பழகும் போது உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரைட் டைம்ல எல்லாமே கரெக்டா வந்து செட் ஆயிரும். அதனால இப்போதைக்கு ஒரு தேர்ட் பர்சன்ஸ்னால டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தேர்ட் பர்சன்ஸ்னால இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு டோன்ட் வரி அபவுட் இட். எனக்கு இருந்தாலும் லைஃப் இஸ் பி லைக் ரோலர் கோஸ்டர் தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ அந்த டைம் வரும்போது அந்த பர்சன் கண்டிப்பா உங்களை வந்து புரிஞ்சுக்க தான் போறாங்க அண்ட் உங்களை தேடி வரதான் போறாங்க. ஸோ எதுனாலுமே சரி, உங்க மனசுல என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் சே டு த காட். உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி லைக் சம் கேசஸ்ல வந்துட்டு நம்ம வந்து நீங்க நிறைய பேர் வந்து ரீடிங்ஸ்லயுமே நீங்க வந்து கேட்பீங்க, எனக்கு இந்த பர்டிகுலர் காடை பேஸ் பண்ணி எனக்கு வந்து வீடியோஸ் நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ கைஸ் லைக் லிட்டரலி இந்த மூமெண்ட்ல இன்னொரு ஒரு மெசேஜஸ்மே தான் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஐம் ஸோ சாரி, நான் நிறைய மெசேஜஸ் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பட் ஐ ஹோப் ஸோ இட் இஸ் அ ரைட் டைம் டு சே. அதனால நான் சொல்றேன். அதாவது என்னன்னா லைக் எங்க உரிமை இருக்கோ அங்கதான் நம்மளால ஒரு விஷயத்த வந்து கேட்க முடியும். இப்போ இந்த உலகத்துல வந்துட்டு எத்தனையோ அம்மா அப்பா இருப்பாங்க, பட் எல்லாருமே நம்ம அம்மா அப்பா வர முடியாது இல்லையா? ஸோ நம்ம அம்மா அப்பாட்ட தான் நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து உரிமையா நம்ம போய் கேட்க முடியும், உரிமையா நம்ம போய் ஒரு விஷயத்த வந்து சண்டை போட முடியும். அண்ட் அதுல வந்து நம்மளோட லைஃபுக்கு என்ன கரெக்டோ எது தப்போ அது அவங்க நமக்கு பார்த்து நமக்கு செய்வாங்க. அது மாதிரிதான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பிரிட்டோட நீங்க வந்து கனெக்ட் ஆறீங்களோ, அது ஒரு ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், அது உங்களுக்கு வந்து ஒரு காடா இருக்கலாம், ஒரு காடஸா இருக்கலாம், ஒரு ஏஞ்சல்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சில ஆன்செஸ்டரா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு உங்களுக்கு இருக்காங்களோ, உங்களுக்கு எப்படி யார்
கூட வந்து பேசினா உங்களுக்கு எப்படி அந்த ஒரு கனெக்ட், உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருக்கும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சிவன் டிவோட்டியா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் ப்ரேயர் டு தெம். உங்களோட ப்ரேயர் உங்க மனசுல என்ன கவலை இருக்கோ அதை அங்க இறக்குங்க. ஸோ அதை அவங்க கிட்ட சொல்லும் போது நீங்களே கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா அவனை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, என் மனசுல இருக்க பாரத்தை நான் வந்து அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பா எனக்குரிய ஒரு டயத்துல அந்த விஷயம் எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிரும். நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் அந்த அளவுக்கு காம் டவுனா வச்சுக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு முருகன் டிவோட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டாக் டு தட் காட். நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு லைக் காளிமா அந்த மாதிரி காடஸ் உங்களுக்கு பிடிக்குமா, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்ககிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ அது அவங்ககிட்ட நீங்கள் வைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான டைமில் அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக மாறும். ஓகே, ஸோ அது ஒரு கோல்டன் பீரியட் அண்ட் ஒரு கோல்டன் ஹேண்ட்ஸ் அது மாறும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நெவர் ஹாவ் அ நெகட்டிவ் தாட்ஸ் அபவுட் சம்படி ஆர் சம் பர்சன். அது கண்டிப்பாக உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அதர் பர்சன், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூ அண்ட் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட லைஃபை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்ரி திங் வில் பி மேக் அ சென்ஸ் ஒன் டே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே. சாரி ஃபார் லைக் லென்த்தி வீடியோஸ், பட் எனிவேஸ் என்னவோ தெரியல, லைக் இந்த வீடியோ கொண்டு போகிறப்ப சொல்லணும்னு தோணுச்சுனால நான் கண்டிப்பாக சொன்னேன். மற்றபடி என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நான் அதை வந்து சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல டயத்தை நம்மளே வந்து என்னன்னா மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணி அதை வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து என்னன்னா நம்மளோட லைஃப்பை தான் அதை அஃபெக்ட் பண்ணும். எனக்கு இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எவ்ரி மூமெண்ட் எவ்ரி டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் நம்ம இழக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சரி, ஒவ்வொரு நேரத்தையும் சரி, அந்த ஒரு ஏஜையும் சரி, அது நம்மளால திருப்பி அதை வந்து கெட் பண்ண முடியாது லைஃப்பில். என்னதான் லைக் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இன்னும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாழ்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க. அண்ட் மற்றவங்களை பற்றி எந்த ஒரு தாட்டையுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பீஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லிவ் இன் திஸ் லைஃப். ஓகேங்களா? பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசெட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் இது போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸில் வந்து நான் வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்கள் போய் பாருங்க. ஸோ இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் உங்களுக்கு ஜோய்டெக்ஸ் அண்ட் வேஸ்ட் பண்ணி ரீடிங்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்ட் யூடியூப் சேனலுமே இருக்குது. அதோட லிங்க்குமே நான் ஹைலைட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் இன் தட். அண்ட் லைக் உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி கைடன்ஸ் நான் இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ தட். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு அகெயின் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். So please give your support on my both YouTube channel and as well as my Instagram channel as well. And next thing guys, like உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து லைக் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் again இது எல்லாமே ஒரு டீடைல் ப்ரெடிக்ஷன்ஸாக தான் இருக்கும் when it comes to the personal reading also. And next thing guys, like உங்களுக்கு ஏதாவது டாரோ கற்றுக்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னாலுமே I'm just having the classes. ஸோ நீங்கள் என்னோட கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸஸ் தான், நாட் எனி ப்ரீ ரெக்கார்டட். அண்ட் the next thing is so again and again I just want to say the same thing guys, please give it support because உங்களோட each and every support கண்டிப்பாக நான் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் கொண்டு வரதுக்கு it really help for me, it really motivates me a lot. So please give it support and உங்களோட friends and families யாருக்காச்சும் டாரோ நீங்க பிடிக்கும் அப்படின்னா please do recommend channel to them. And if at all you guys also like நீங்க very first time வந்து பார்க்குறீங்க அப்படின்னா welcome you all to my channel. So see you guys in next time. Until love you all, take care, bye bye, stay good, stay positive, stay blessed and have a happy week this week. உங்களுக்கு நல்ல ஒரு blessful ஆன நல்ல ஒரு blessing ஆன ஒரு வீக்கா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். So yeah, bye bye.